ஹாய் ஸ்டூடெண்ட். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக வந்து 10th பேப்பர் கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது நினைமில்ல 3 டேஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 3 டேஸாக வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு, மாணவர்களுக்கு எப்படி மார்க் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 12th பேப்பர் கரெக்ஷன் எப்படி வந்து இருந்திருக்கு எல்லாமே நம்ம வந்து அதை பற்றியுமே பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து 11th வந்து எந்த மாதிரி பேப்பர் திருத்துவாங்க, ஆல் பாஸ் போடுவாங்களா மாட்டாங்களா, அதை பற்றியுமே நம்ம A to Z நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பார்த்தியும் முக்கியமாக வந்து கிரேஸ் மார்க் அப்டேட், அப்புறம் பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட்டும், அதாவது 10th 11th 12th பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸ்டாஃப்ட்ட கேட்டு வித் ப்ரூஃபோட நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு லைக்கும் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம வந்து மெயின் கண்டென்ட்டுக்கு வந்து வரலாம். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 10th வந்து ஒரு 3 டேஸாக வந்து பேப்பர் கரெக்ஷன் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து 12th இருந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சலாம். 12th பேப்பர் கரெக்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, 12th ரிசல்ட் எல்லாமே வெப்சைட்டில் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்குள்ள எல்லா ரிசல்ட்டும் வந்து மோஸ்ட்லி வெப்சைட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. 12th லாஸ்ட்டாக வந்து என்ன அப்டேட் கொடுக்க நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மேபி 12th நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க, அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, நீங்கள் வந்து பாஸ் ஆகுவீங்களா ஃபெயில் ஆகுவீங்கனாலே சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் 12th பாஸ் ஆகிடுவீங்க. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறதோட இந்த வருஷத்துலாம் வந்து அதிகபட்சமாக பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. முக்கியமாக நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் எடுத்துருவீங்க. அதனால நீங்கள் வந்து பயப்படாதீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு வந்து பயமாக இருக்குது, நான் வந்து ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதுக்கு நான் கூட வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறதோட இந்த வருஷத்தில் வந்து கன்ஃபார்மாக பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. முக்கியமாக ஃபெயிலியர்ஸ் இருக்காங்க. அது வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து எப்படி திருத்திருக்காங்க அப்படின்னா, சில பேர்லாம் ஜஸ்ட் ஒன்னோட அட்டன் பண்ணிட்டு ஒரு 2 மார்க்லாம் அட்டன் பண்ணுவாங்க, ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு விட்டுருவாங்க தெரியுமா. ஸோ அவங்க தான் வந்து ஃபெயில் ஆகுவாங்க. மற்றபடி நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க் போட்டு வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், 12th அப்டேட் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து 10th வந்து நிறைய பேர் வந்து எப்படி வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே கேட்டிருந்தீங்க. இன்னையோட டே 3 வந்து நடக்க போகுது பேப்பர் கரெக்ஷன். ஆக்சுவலி 10th வந்து கொஞ்சம் சயின்ஸ் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, ரொம்பவே வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆன மாதிரி தான் வந்து அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா சயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிக்கல் எழுதிருப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட்டு ஏதாவது ஒன்னோட நீங்கள் வந்து நல்லா அட்டன் பண்ணாலே உங்களால் வந்து பாஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதனால சயின்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் அந்த மார்க் இருக்கிறனால நீங்கள் கன்ஃபார்மாக வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படாதீங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் பெர்சன்டேஜ் வந்து சயின்ஸில் வந்து மேபி குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனால இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து நமக்கு ஒரு 3 டேஸ் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து போய்கிட்டு தான் வந்து இருக்கும். அதை பேஸ் பண்ணி நான் கூடிய சீக்கிரம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். மற்றபடி சயின்ஸ் ஆகட்டும் அண்ட் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே வந்து ஈஸியாக கேட்டனால கன்ஃபார்மாக அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வந்து வரும். முக்கியமாக மேத்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து கேட்டனால 10th வந்து மேத்ஸும் வந்து அதிகபட்சமாக வந்து சென்டம் வந்து வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. லெட்ஸ் சி, இன்னொரு 3 டேஸில் நமக்கு வந்து இன்னொரு ப்ராப்பரான அப்டேட் வந்து வரும். அதை பேஸ் பண்ணி நான் கூடிய சீக்கிரம் ஸ்டாஃப் வந்து எந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 11th பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு தான் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால 11th நம்ம வந்து எதுவுமே பேச முடியாது. 10th 12th வந்து எந்த மாதிரி திருத்துறாங்களோ அதே மாதிரி தான் வந்து சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் 11th திருத்துவாங்க. 11th வந்து எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் கிடையாது. 12th இருந்துச்சு, ஆனால் வந்து 10th இருந்துச்சு. 11th எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் வந்து கொடுக்காத மாதிரி தான் வந்து இருக்குது. மேபி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நான் கன்ஃபார்மாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். இனி வரைக்கும் எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் 11th வந்து கிடையாது. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் வந்து உண்மை. நான் சொன்ன மாதிரி நாளையிலேருந்து தான் 11th வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம டே பை டேயாக வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். அதனால கொஞ்சம் வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த மாதிரி பேப்பர் திருத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். முக்கியமாக ரிசல்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க. 12th பொறுத்த வரைக்கும் May 6 அண்ட் 10th பொறுத்த வரைக்கும் May 10 11th வந்து May 14 நமக்கு இந்த ரிசல்ட் வந்து வரப்போகுது. இதில் எந்த ஒரு மாற்றங்கள் கிடையாது. கன்ஃபார்மாக சொன்ன டேட்டுக்கு வந்து வந்துடும். மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் நியூஸ் முக்கியமாக வந்து பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம பண்ணிடுங்க.